விதைக்கப்பட்ட இடம். இது இளமானது. நான் இப்போ நடக்க நாமி இதை வச்சிருக்கேன். அரிசி கப்பலில் பாருங்க முள்ளிவாய்க்காலுக்கு. இப்போ நாங்கள் இதை பாருங்க. வணக்கம் என் தாயக உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரெஜி. இன்னைக்கு வந்து எங்க நிற்கிறோம்னு சொன்னா, முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற முள்ளிவாய்க்காலுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்ற இரட்டை வாய்க்கால் என்ற இடத்துல இருக்கின்றோம். இரட்டை வாய்க்காலுக்கு ஏன் வந்து நிற்கிறோம்னு சொல்லி சொன்னா, இரட்டை வாய்க்காலிலே விடுதலை புலிகளின் கடல் புலிகளுடைய ஒரு முகாம் இருப்பதாக இங்கு வசித்து வருகின்ற ஊர்வாசிகள் கூறியிருந்தார்கள். அதை ஒரு காணொளி ஆக்குவோம் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் இரட்டை வாய்க்கால் மாவீரர் துயிலும் இல்லத்துக்கும் போய் இந்த இடத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த இடத்திலே மாவீரர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையும் இந்த காணொலியில் எடுக்க இருக்கின்றோம். இந்த முகாம் யாருடைய முகாம், இந்த முகாமுக்குள்ளே என்ன இருக்கிறது, என்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். இந்த முகாமிற்கு கோகுலன் முகாம் என்று பெயரிடப்பட்டதாக இந்த ஊர்வாசிகள் கூறுகிறார்கள். உண்மையா பொய்யா என்பதை பார்க்க ரெஜி பிளாக் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். வட்டுவால் பாலத்தின் தற்போதைய நிலைமை. தண்ணி வாயுது பாருங்க எப்படி என்று. உறவுகளுக்கு வணக்கம். உலகெங்கும் பரவி இருக்கும் எனது தாய் தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு வந்து எல்லோருக்கும் வந்து இயேசுபாலன் பிறப்பு நாளிலே எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸையும் சொல்லிக்கொண்டு இனிய நத்தார் தின வாழ்த்துக்களை சொல்லுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் முல்லைத்தீவிற்கு வந்திருக்கிறோம். முல்லைத்தீவு முள்ளியவாய்க்கால் ரெட்டை வாய்க்காலுக்கு வந்திருக்கிறோம். ரெட்டை வாய்க்காலிலே எங்களுடைய விடுதலை புலிகளின் கடல் புலிகளினுடைய முகாம் ஒன்றை காட்ட இருக்கின்றோம். இந்த முகாமுக்குள்ள என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன செய்தார்கள் என்பதை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம், பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த இடத்துல வந்து பெரிய ரிவர்ட் பண்ணி ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 அடி நீளமான ஒரு கான்கிரீட் போட்ட ஒரு நிலம், 2 வகை நிலம். அதை விட இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு மேல ஒரு கூடாரம் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இது கூடாரத்தின கம்பி. அப்போ இது இருந்திருக்கு பாருங்க. இங்கே சுத்த வர 10 வளர்ந்து போய் கிடக்கு. உள்ளுக்கு போகலாமண்டா எல்லாம் புத்தா கிடக்கு. உயிலாது விஷப்பறிச்ச வேண்டாம். இப்போ இதை நான் காட்டுறேன். இதில் வந்து என்னத்தை காட்ட போகிறோம்னு சொல்லிட்டுன்னா, உங்களுக்கு தெரியும், இதில் வந்து கடல் புலிகளுடைய அதாவது வந்து சப்ரிமன் என்று சொல்கிற நீர்மூழ்கி கப்பல்கள் செய்கிற இடம், செய்து முடிந்து இங்கிருந்து போன பிறகு பழுது பார்க்கறதுக்கும் இந்த இடத்துல தான் கொண்டு வருகிறது. இந்த இடத்துக்கு தான் கொண்டு வருவார்கள். அப்போ அந்த இடத்துல வந்து டொக்கில் வந்து இங்கே வச்சு போட்டு தான் அதுக்குரிய பழுது பார்க்குற வேலைகளை இந்த இடத்துல செய்வாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு தான் புதுசாக நீர்மூழ்கி கப்பல்கள் செய்கிறதாக இந்த இடத்துல நாங்கள் வரும்போது ஒரு மாடு மேய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு ஐயா வந்து இது சம்பந்தமாக சொன்னார். நாங்கள் கேட்டுறாங்க இது சம்பந்தம் என்னன்னு சொல்லி அவர் சொன்னார். தான் வீடியோவில் சொல்ல மாட்டேன், சும்மா சொல்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நாங்களும் அதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு நாங்கள் பாருங்க, இதுன்ற முழுமையான நீளம் இதுதான். சரிதானே? இப்போ நாங்கள் அவரை வடிவாக எல்லாத்தையும் கேட்டு நாங்கள் அவர் சொன்னதையும் நாங்கள் இதில் உங்களுக்கு சிறப்பாக வந்து சொல்கிறோம்.
பாருங்க. அதுக்கு பிறகு அதாவது விடுதலை புலிகளின் கடல் புலிகள் முகாம் இருந்தது. அதாவது இந்த முகாம் வந்து இந்த முகாமின் பேரையும் நான் வந்து கடைசியில சொல்றேன், கேளுங்கோ. அதுக்கு பிறகு விடுதலை புலிகளின் இதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து இந்த இடத்துல இருந்தது. தற்போது அவர்களும் இந்த இடத்த விட்டு போட்டுன்னு பாருங்க. அவையில் இருந்ததுக்குரிய தடயங்கள் இந்த இடத்துல நிறையவே இருக்கு. சீட்டுகள் எல்லாம் அடிச்சு விட்டாச்சு, ஹெல்மெட்டுகள் அது எழுதுகள் எல்லாமே இருக்கு. இந்த இடத்துல இப்போ கூடுதலாக வந்து ஆக்கள் நடமாட்டங்கள் எல்லாம் குறையுது. ஆனால் இங்கே வந்து இப்போ என்ன பண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இது பண்டு அதோட பொசிஷன் இருந்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த பச்சை பேக் இங்கே இது அப்படி இந்த பண்டு அப்படி நேராக போகுது. அதே மாதிரி இஞ்சாலையும் இப்படியே பண்டு அப்படி நேராக போகுது. இதுக்கெல்லாம் முள்ளு மரமாக கிடக்கு, ஒன்றும் காட்டிடாது. நோமலாக காட்டுறேன். ஆனால் பார்க்குறதுக்கு வடிவாக இருக்குது. இதுக்கு இதில் வந்து ஒரு கட்டிடம் இருந்திருக்கு, அதை உடைச்சிட்டு போயிட்டாங்க. அதை விட இதுலேயே ஒரு கட்டிடம் வாசியாக இருக்கு. இதில் பாருங்க, இந்த இது வந்து என்னதுக்குன்னு சொன்னால் அந்த ஏர் கிளீனருக்கு வர்றதா அல்லது மோரிங் போஸ்டுக்கு போடுறதான்னு தெரியல. இது இருக்கு ஒரு பாகங்கள். இது என்னதுக்கு போடுறோன்னு தெரியல. இது ஏர் கிளீனருக்கும் அப்படி போடுறது, மோரிங் போஸ்டுக்கும் போடுறவங்க. இதை நான் நினைக்கிறேன் ஏதோ சாமி இதை வச்சிருக்காங்க கூட. இடத்துல தாழை மரம் வச்சிருக்காங்க, நீட்டாக வருது மழைக்கு. எல்லாம் அடிச்சு உடைச்சி போட்டு போட்டாங்க. ஒரு சின்ன துண்டு விட்டுருக்காங்க. இங்கால ஒரு சீமேந்து கட்டிடம், இது செங்கல் கட்டிடம். சீமேந்து கட்டிடம் கிடந்திருக்கு. இப்போ இதில் பாருங்க, இந்த ஹாஜி மரத்துக்கு அவங்க வளர்த்துக்காங்க ஊடக. இது ஆமி வச்ச ஹாஜி மரம். எனக்கு சின்ன நேரம் கீழே ஓடுகள் எல்லாம் சைட்டை அடுக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. ரிலாக்ஸாக படுத்துருக்குன்னு. இப்போ தண்ணி எல்லாதுகள் எல்லாம் இல்லை தானே, குளிர் இல்லை. இப்போ நல்ல வெயில் இருக்குது, ரிலாக்ஸாக படுத்துருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க, இதில் வந்து நாங்கள் இப்போ ஆரம்பம் இதுதான். இதில் வந்து ஒரு அவங்களோட சென்டி பாயிண்ட் இருந்திருக்கு. ஆனால் ஆட்ட சென்டி பாயிண்ட் தெரியல, இராணுவத்தினருடையதான் அல்லது விடுதலை புலிகளுடையதான்ட்டு தெரியல. நாங்கள் இப்போ அந்த கேம்புக்குள்ளே போகிறோம், ரெட்டவேக்கல் கேம்புக்குள்ளே. இந்த கேம்புக்குள்ளே பாருங்க,
கூடுதலாக வந்து இதில் பெரிய ஒரு ரன்வே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ரன்வே வந்து ஏன் பாவிச்சிருக்கான், என்னதுக்கு பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் இன்றைய படகு கட்டுமானங்கள், விடுதலை புலிகளுடைய படகு கட்டுமானங்களை இந்த இடத்திலே செய்திருக்கிறதாக இந்த ஊரில் இருக்கிற ஆரம்ப காலங்களிலே இந்த ஊரிலே வசித்து வந்தவர்கள், இந்த ஊர்வாசிகள் தெரிவிக்கிறார்கள். இது எங்களுக்கு இதை பற்றியான சரியான தரவுகள் தெரியாது. நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறவர்களை பல பேருடன் நாங்கள் கதைத்த போது அவர்கள் கூறியதை வைத்துத்தான் நாங்கள் இந்த காணொலியை உருவாக்கி இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அவர்கள் கூறுனது வந்து ஒரு பெரிய ஒரு ரன்வே இந்த இடத்துல இருந்ததாகவும், இந்த இடத்திலே விடுதலை புலிகளினுடைய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதும் அதை திருப்பி கொண்டு வந்து இங்கே பழுது பார்ப்பதுமான ஒரு வேலையை தான் இந்த முகாம் செய்து கொண்டிருப்பதாக கூறியிருந்தார்கள். இந்த கட்டை இப்போ நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து இது இராணுவத்தினர், ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய ஒரு இது. அவர்களுடைய முகாம் அல்லது அவர்கள் எந்த படையணி என்பதை இதிலே வந்து அவர்கள் போட்டு எழுதியிருப்பார்கள். இதை விட்டு விட்டு மற்றதெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டார்கள். ஆனால் இதில் ஒன்றுமே இல்லை. ஹெல்மெட் ஜூஷன் நோய் ஒன்று அழிக்கிறாங்க, அதில் பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. சரிதான். இந்த பெரிய ஒரு ரன்வே. இப்போ நான் அந்த அவரிடம் கேட்டேன், நான் இந்த ரன்வே வந்து என்னத்துக்காக இவ்வளவு பெரிய ரன்வேயாக இருக்குது. அவர் சொன்னார், விடுதலை புலிகள் கடல் புலிகளுடைய படகு கட்டுமானம் என்றது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது வளர்ச்சி, ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வாய்ந்த ஒரு பெரிய ஒரு கட்டுமானம். அந்த கட்டுமானத்தை வந்து நாங்கள் அவர்கள் என்ன செய்தவர்கள்னு சொன்னால் பெரிய ஒரு ரன்வேயை இந்த இடத்த வைத்தது பெரிய, அதாவது டொக்குன்னு சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 60 அடி நீளமான டொக்குன்னு சொல்லப்படுகின்ற, அதாவது நீர்மூழ்கி கப்பல்களையோ அல்லது கடற்புலிகளுடைய சண்டை படகுகளை ஏற்றி செல்லுகின்ற ஒரு டொக்கு, அதைத்தான் சொல்லுவார்கள் டொக்கு. அந்த டொக்கை தான் இதில் கொண்டு வந்து திருப்புவார்கள். அப்போ கிட்டத்தட்ட 60 அடி நீளமான டொக்கை திருப்புவதற்கு இவ்வளவு அகலமான ரன்வே கட்டாயம் தேவை என்பது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அவர் சொன்னார், தாங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த இடத்திலே பயிற்சி முகாமாக இருந்ததாகவும் கூறினார். இந்த முகாமுக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க போது, ஓகே எங்களுக்கு தெரியும், இது கோகுலன் முகாம் என்று சொல்லி சொன்னார். அப்போ இது இரட்டை வாய்க்காலிலே கோகுலன் முகாம் இல்லை யாரும் இருந்த ஆக்கள், எங்களுடைய உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற என்னுடைய அன்பு உறவுகள் யாராக இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை விட தகவல் உங்களுக்கு தெரிந்தால் கட்டாயம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. என்னோட தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். கோகுலன் முகாமை பற்றியான இதுதான். அதை விட நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் இந்த கோகுலன் முகாமுக்குள்ள என்ன நடந்தது, என்ன எல்லாம் செய்தார்கள் கடல் புலிகள் என்று சொல்லி நான் விரிவாக பார்ப்பேன். நான் அந்த இங்கே இருந்த சில ஊர்வாசிகளோட கதைக்கிற போது அவர்கள் கூறினதை இந்த இடத்துல நான் இந்த காணொலி வடிவத்தை உருவாக்கி இருக்கின்றோம். தயவு செய்து இதை முழுதாக பாருங்க, யாருமே தட்டி விட்டு போக வேண்டாம். இது எங்களுடைய வரலாறு. இந்த வரலாறுகள் எப்பயுமே வரலாறாக பதியப்பட வேணும். அதை நாங்கள் ஃபுல்லாக தரப்போகிறோம். வடிவா பாருங்க, எங்களுடைய வரலாறுகள் எப்படியெல்லாம் இருக்குது. ஆழக்கடலங்கம் சோழ மகாராஜன் ஆண்ட கடல், அது ஆழக்கடலங்கும் சோழ மகாராஜன் ஆண்ட கடல். அதே மாதிரி தான் இந்த இடத்திலே எங்களுக்காக விட்டு சென்ற சில வரலாற்று தடயங்கள் என்று சொல்லலாம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடம்தான் நான் சொன்ன கோகுலன் முகாமுக்குள்ள இருக்கின்ற இந்த நீர்மூழ்கி கப்பல்கள். அதாவது ஒழுங்காக வேலை செய்கிறதா அல்லது இது கடலுக்கு விட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை செய்ய முடியுமா என்றதை பயிற்சித்து பார்க்கறதுக்குரிய இடமாக கடற்புலிகள் பாவித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதை இந்த இடத்தில் வசிக்கும் ஊர்வாசிகள் சிலர் கூறி வருகிறார்கள். அதைத்தான் நாங்கள் காட்டப்போகிறோம். இந்த இடத்தை பாருங்கள். நான் வந்தபோது இந்த இடத்திலே பார்த்தேன், அந்த 2-3 வெட்டி இருக்கிறார்கள். இந்த கேஸ் சிலிண்டர் கொண்டு கேஸாலே வெட்டப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இது இப்போத்தான் வெட்டி கிடக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அண்ட் 2 வீக் தான் வெட்டி கிடக்கு. அப்போ நான் கேட்டது யாராவது முஸ்லீம் சகோதரர்கள் யாரும் வெட்டினார்களா என்று கேட்டபோது, இல்லை இது தமிழ் படியெல்லாம் எங்களோட படியெல்லாம் செய்கிறாங்களே. தயவு செய்து இது எங்களுடைய வரலாறு. நான் வீடியோவிலே சொல்லியிருக்கேன், இது எங்களுடைய வரலாறு. இதை எங்களுடைய ஸ்ரீலங்கா அரசாங்கமே இதை விட்டு வைத்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் விட்டு வைத்தார்கள் என்பது ஒரு முக்கியம் அல்ல, ஆனால் அவர்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள், அதாவது தமிழராக பிறந்தவர்கள், தயவு செய்து இந்த வரலாற்று சின்னங்களை அழிக்காதீர்கள், தயவு செய்து அழிக்காதீர்கள். இதை நான் அன்றைக்கும் வேறொரு காணொலியிலே கூறியிருந்தேன். ரைட்,
தொடர்ச்சியாக காணொளிக்கு வரலாம். இது வந்து கிட்டத்தட்ட 80 அல்லது 100 அடிக்கு மேலே இருக்குது. சாரி, 80 தொடக்கம் 100 அடிக்கு மேலே வந்து இந்த இந்த குளம், அதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு வடிவத்திலே இந்த குளம் அமைந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் இந்த இடத்துல கேட்ட போது அவர் கூறினவாது 80 அல்லது 100 அடி நீளமானதும், ஆனால் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 30 அடி ஆழமானதும் சொல்லி கூறியிருந்தார். அப்போ நான் கேட்டேன், இந்த தகரங்கள், இந்த இரும்பு தகடுகள் எங்காலேன்னு சொல்லி. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முள்ளிவாய்க்காலிலே கரை ஒதுங்கிய அரிசி கப்பலிலே இருந்து வெட்டி கொண்டு வந்த இந்த இரும்பு என்று சொல்லி அந்த நபர் கூறியிருந்தார். அப்ப பாருங்க, 100 அடி நீளமும் கிட்டத்தட்ட 30 அடி அகலமும் கொண்ட இந்த மெக்கானிக்ஸம் தான் சொல்ல வேணும். இது ஏண்டா இதை வந்து முழுமையாக சொல்றது உரிய எனக்கு அந்த பேர் வடிவா தெரியல. இது என்ன பேர் என்று சொல்லி கொண்ட ஒரு நீர்மூழ்கிகள் பரிசோதிக்கும் இடம் என்று கூறி சொல்லலாம். நீர்மூழ்களை செய்ததுக்கு பிறகு நீர்மூழ்களை பரிசோதிக்கும் இடம் என்று கூடி சொல்லலாம். பாருங்க, இது எவ்வளவு உரிய பெரிய வேலைப்பாடு. இந்த 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 போர்டு, இந்த பட்டங்கள் இருக்கு தானே, மூளைக்குரிய பட்டங்கள் எல்லாமே இது கீழே வரைக்கும் போகுது. பாருங்க, கீழே வரைக்கும் போகுது. இந்த மண் வந்து உள்ள அமர்த்தாம செய்திருக்கிறாங்க. அதை விட இங்க பாருங்க, இதுக்குள்ள இதுல விட தெரியல, நான் அங்கால தெரியுது, வெயிலாக்களுக்கு தெரியல. அதே மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் இந்த இதுல தெரிகிற அந்த குத்துக்கால நேர அதே மாதிரி கீழையும் பெரிய சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது உள்ள வராம மண்ணோ அல்லது ஏதாவது சேர்ந்து உள்ள வராம அப்படியான ஒரு பயங்கரமான தொழில்நுட்பத்தை பாவித்து இதை செய்திருக்கிறார்கள். நான் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதனுடைய ஃபுல்லா நடந்து காட்டுறேன். பாருங்க, நான் நினைக்கிறேன் இந்த இதுல இருக்கிற வடலியல் வந்து பிறகு, அதாவது யுத்தம் முடிந்ததுக்கு பிறகுதான் இந்த வடலியல் வந்து முளைச்சிருக்கு போல இருக்கு. இந்த இடத்துல ரவுண்ட் ஷடியா அல்லது பீஸாண்டு தெரியல. பாருங்க, அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த அதில் தெரியுது பாருங்க, கொஞ்சம் சும்மா ரவுண்ட் ஷடியா அல்லது இதுக்கு வந்து ஏதாவது விழுந்த பீஸுகளாக தெரியல இருக்கு. அதே மாதிரி இந்த சைட்ல இருக்கு. அங்கால போயிட்டு இந்த சைட்டை காட்டுறேன்னு பாருங்க. இதெல்லாம் வெட்டி போட்டாங்களா? இதன் உயரத்தின் முழு உயரம் அங்கால போய் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வெட்டியாச்சு. சுத்தவர பெரிய பண்டு இங்க பாருங்க. பண்டு இருக்கு. மண்ணுக்குள்ள நடக்கல தாமடா. நல்லா இருக்கு, நல்ல காத்து விழுது. இங்க பாருங்க, இதுல வந்து பாருங்க மண் மேல வந்துட்டு தானே. இனி இந்த மண்ணுகள் என்ன செய்யும்? காலப்போக்குல காத்துகள் மாறி அடிக்கிற கட்டத்துல வந்து இந்த மண்ணுகள் வந்து இதுக்கு போகும். பாருங்க, பெரிய ஒரு இதுண்ட உயரத்துக்கு ஆட்டை ஆடுது. இதுண்ட உயரத்துக்கு இருந்திருக்குது. அந்த அவ்வளோத்தையும் வெட்டி எடுத்துட்டாங்கல்ல. இராணுவம் எடுத்ததாண்டு கேட்டா இல்லையா? அவன் அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர்கள் கேட்டா இல்லை. இப்போ இதை எடுத்தது எங்கடியாக்கெல்லாம் வெட்டுறது. இதுல ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த பாருங்க, ஆனால் ரவுண்ட்ஸ் அடியும் விழுந்துருக்கு. இதுல அடி விழுந்திருக்கு. ஆனா வெட்டி எடுத்துட்டான் அவ்வளோங்கிறது இதுல காணும். பாருங்க, அப்படிலாம் அடி விழுந்திருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய யுத்த வடுக்கள் என்ன, எங்களுக்காக எங்களுடைய ஆயிர தெய்வங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி இன்றைக்கு அவர்கள் மண்ணோடு மண்ணாக போட்டார்கள். அதையாச்சும் நாங்கள் பாதுகாப்பா வச்சிருக்க வேணுமெண்டா? இல்லை. வேற மஞ்சால இந்த ரவுண்ட்ஸ் அடிச்ச ரவுண்ட்ஸ் வெளியில வந்த ஓட்டியில தான் தெரியுதுங்க. இங்க இதே மாதிரி இருக்கு கணக்கு ஓட்டு. இங்க பாருங்க,
இப்படி இருக்கு. இப்போ இது ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்ப நாளைக்கு இவங்க யாரும் சொல்லுவாங்க பாதுகாப்பு இல்லாம இருக்குன்னு சொல்லி ஏதாவது செய்வாங்களேன்னு. இதை இப்படியே இந்த அளவு உயரத்துல கிடந்தால் அது பாதுகாப்பாக இருக்கும். இதுக்குள்ள ஒரு ஆடு மாடுகள் கூட விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இங்க பாருங்க. இந்த இதுல இந்த மரம் நிக்குது, இந்த மரம் கருகி இருக்கு பாருங்க. அவங்க இப்பதான் அரை வெட்டியிருக்காங்க. ஒரு 1 வீக்ல நிக்கிறேன், 2-3 நாள். அந்த ஐயா சொன்னா 4-5 நாளைக்குள்ள வெட்டினவங்களான்னு சொல்லி. பாருங்க, இது சம்பந்தமாக யாருக்கும் மேலதிகமாக தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. நாங்கள் சில நேரம் ஒரு சில விஷயங்கள் பிழையாகவும் சொல்லலாம். எங்களுக்கு இது சம்பந்தம் தெரியாது. தெரிஞ்சபடியாக தான் நாங்கள் தெரிஞ்சதை வச்சு தான் நாங்கள் சொன்னாங்க. அடுத்து வந்து நாங்கள் இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து போட்டு இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்கு ரெட்டை வாய்க்கால் வந்து துயிலும் இல்லம் இருக்குது. அந்த துயிலும் இல்லத்தையும் இந்த காணொலியோடு இணைக்க போகிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கோ, அதையும் கடைசி வரைக்கும் பாருங்கோ. இவ்வளவுதான் இதில் காட்டுறதுக்கு, இவ்வளவுதான். இது விடுத கடல் புலிகளுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பல்கள் பரிசோதிக்கிற இடமும் அடுத்தது இதை உற்பத்தியாகிற இடமும் கூறப்படுகிறது. மேலதிகமாக இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேங்க்யூ, பாய். இதுக்குரிய இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்ற தம்பளை எனக்கு ஒரு போட்டோ. தாண்டி மாடினேன் காட்டுபடி அதில் மாடினேன் பாருங்கோ இடங்கள் எப்படி எல்லாம் இருக்கண்டு. ரெட்டை வாய்க்கால் துயிலும் இல்லம், எங்களுடைய உறவுகள் தூங்குற இடம். எல்லா பிறப்பு வந்து கூடுதலாக கிடக்கு. இந்த வருஷம்தான் நான் நினைக்கிறேன் இதை கொண்டாடி இருக்கேன். அவளோட ரெட்டவாய்க்கால் துயிலும் இல்லத்தில் ஆராய்ச்சி இருந்தா, உங்களுடைய உறவுகள் இருந்தால் அதில் இதுக்குள்ள வீர வணக்கம்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய உறவுகள் ஆயிர செல்லங்கள் விதைக்கப்பட்ட இடம். ஒரு குறிப்பிட்ட இடத்தை தான் பிடிச்சிக்கா. ஆனால் கன்னடத்தில் அவங்க நிறைய இடத்துல தூண் போட்டுக்கிட்ட பாருங்க. ஷூ பண்ணி காட்டுறேன். நிறைய இடத்துல தூண் போட்டுக்கிட்டாக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கல்லறைகள் மாதிரி வடிவமைக்கப்பட்ட மண் குமியல்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் உங்களுடைய உறவுகள் விதைக்கப்பட்ட இடம்.
பாருங்கோ இவ்வளவுதான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் சுற்றளவுதான் மாயுடைய கல்லறைகள் மண்ணாலே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே உறவுகளே, இவ்வளவுதான் இதில் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கோ, பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்கள் இந்த காணொலியோட வேறு ஏதாவது இணைக்க 7 மணி நேரம் இணைக்கிறோம். இவ்வளவுதான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. பாய். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் முள்ளிவாய்க்கால். முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு கொஞ்சம் கரையால் தான் நிற்கிறோம். அதுன்ற ஒரு போட் தான் இது. இப்போ நாங்கள் பார்க்குறது எதுண்டா, ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளின் காலத்திலே ஒரு தாண்ட கப்பலை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஜூம் பண்ணி தான் காட்டணும், ஆனால் டிவியில் பார்க்குற உறவுகளுக்கு கொஞ்சம் வெடிக்கும். வேறு வந்து காண்ட கப்பலின் பாகங்கள் ஏற்கனவே விடுதலை புலிகளின் காலப்பகுதியில் இந்த பாகங்கள் எல்லாமே கூடுதலாக, அதாவது கிட்டத்தட்ட 70-80% இரும்பு தகடுகள் வெட்டப்பட்டிருக்கிறது. இந்த தகடுகளில் இருந்து தான் நாங்கள் முதல் நான் சொன்ன அந்த கடல் புலிகளுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்படுகிறதுக்குரிய அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டப்படுறதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதை வச்சு தான் செய்திருக்கிறேன். ஆனால் அந்த ஊர்வாசிகள் அப்படி தான் சொல்லி இதில் வெட்டித்தான் அதை செய்ததாக சொன்னார்கள். அதில் உண்மைத்தன்மை 100% எனக்கு தெரியாது. இது முள்ளிவாய்க்கால் கடற்கரை. இந்த இதில் பாருங்கோ, இந்த ஏற்பட்ட அந்த டிதா புயலுக்கு பிறகு ஏற்பட்ட அனர்த்தத்துக்கு பிறகு இந்த தூண் வந்து அப்படி கீழே விழுந்துருக்கு. அந்த தூணுக்கு கீழே பாருங்க இவங்க அத்திவாரத்தை எப்படி போட்டிருக்காங்கன்றா, இப்படி ரொப்டீப்பை வச்சு போட்டிருக்காங்க. அவ்வளோ சுத்தமாக தேவையில்லை பாருங்க. இதுக்கு கீழே கொங்குரீட் இல்லை. இதை பாருங்க, கொஞ்சம் பாருங்க, கிணற பாருங்க இங்கே கிடக்கண்ட அவ்வளோ மண்ணும் வந்து இங்கே போட்டு தானே. இந்த கிணறு அவங்க பூசினதை விட இவ்வளோ உயர்ந்திருக்கு. அப்படியே சாஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே சாஞ்சு கிடக்கு போகிறோங்க. பார்ப்போம், வெட்டி பார்ப்போம். தண்ணி இல்லைன்னு சாஞ்சு போய் இங்கே மண் தான் கிடக்கு, சொட்டு தண்ணி கிடக்கு, மற்றதெல்லாம் மண். ஓகே, அங்கால என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க.